நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவெடுத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான அந்த உத்தரவை நாடாளுமன்றம் பிறப்பித்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்திருக்கிறது. கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தக பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு முக்கிய நீரிணையாக இது இருக்கும் சூழலில் இதனை மூடுவதற்கு ஈரான் முடிவெடுத்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், தற்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலமாக ஈரானுக்கு என்ன விதமான இழப்பு ஏற்படும், அதே போல அதை நம்பியிருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு என்ன விதமான தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து 10வது நாளாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய சூழல ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் ஈரான்ல இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீர்நிலையை மூட ஈரான் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது. சர்வதேச அளவுல வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இறுதி முடிவை உயர்மட்ட கவுன்சில் எடுக்கும் என்பதால் நிலைமையை கண்காணித்து வரும் ஆசிய நாடுகள் உன்னிப்பாக இதனை கவனித்து வருகிறது. இந்தியா, சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஹோர்முஸ் நீரிணை. கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய வர்த்தக பொருட்கள் எடுத்து செல்லப்படும் வழிதான் ஹோர்முஸ் இந்த நீரிணை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த 10 நாட்களாகவே ஈரான் இஸ்ரேல் இடையே ஏவுகணை தாக்குதல், இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பரமாக எச்சரிக்கை விடுத்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரான்ல இந்த தினம் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல உச்சக்கட்ட பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது ஈரான்ல இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்திருக்கிறது. இதனால கச்சா விலை ஏற்றம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பல நாடுகள் இதனை ஐநா உள்ளிட்ட பல நாடுகளும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கண்டித்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஹோர்முஸ் எனக்கூடிய நீரிணையை மூட ஈரான் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.